புரியுதா? அல்லாஹ்வுடைய தீன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மேலோங்கி இருந்துச்சு, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா முழு உலகத்துல இருந்துச்சா? இல்ல. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் முழு உலகத்திற்கு அனுப்பப்பட்ட ரசூல், வெறும் ஒரு பகுதிக்காக அனுப்பப்பட்ட ரசூல் கிடையாது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஷன் இன்னும் கண்டினியூல இருக்கு. மிஷன் இஸ் ஸ்டில் கோயிங், மிஷன் இஸ் ஸ்டில் ஆன். அப்ப அந்த மிஷனை சுமந்து இருக்கிறது யார்? யார் அதனுடைய பிரதிநிதிகள்? முஸ்லிம்கள். உம்மத்து மேல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 வாட்டி கையை காமிச்சாங்க, யா அல்லாஹ் நீ பாத்துக்கோ, யா அல்லாஹ் நீ பாத்துக்கோ, யா அல்லாஹ் நீ பாத்துக்கோ. இந்த உம்மத்துக்கு தீனை கத்து கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் இவங்க போய் வேலையை பார்த்தாங்க, இவங்க போய் காலேஜ்ல படிச்சாங்க, இவங்க போய் டாக்டர் டிகிரி வாங்கினாங்கன்னா எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இவங்க போய் கட்டடங்களை எழுப்புனாங்க, அப்புறம் இவங்க நகைகளை திரட்டினாங்க, அதுக்கப்புறம் இவங்க செல்வங்களை சாத்தினாங்கன்னா எனக்கு தெரியாது. நான் கொடுத்துட்டு வந்தேன், காமிச்சிட்டு வந்தேன். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சபாமலையில சொல்லியிருந்தாங்கன்னா வேற தீனுக்கு வேற அர்த்தம். அப்ப என்ன வெறும் பிரச்சாரம் தான் இருந்துச்சு. தீனை கொண்டு வந்து சேர்த்துட்டானா அப்படின்னா அல்லாஹ் ஒருத்தன் அப்பவே சொல்லிட்டாங்க இல்லையா? நம்ம தௌஹீத் அங்கேயே கம்ப்ளீட் ஆயிருச்சு. நம்முடைய வெர்ஷன் ஆஃப் தௌஹீத் இருக்குல்ல, அது சபாமலையிலேயே உங்களை எல்லாம் படைத்தவன் ஒருவன், நீங்கள் அனைவரும் பனியாதம் அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு கேம் அவர். ஆனா தௌஹீத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க முழுமைப்படுத்தினாங்க? ஹஜ்ஜத்துல் விதால. சோ இதுல யாருக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் உண்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக தூதர் என்பதும் உண்மை. அதிலிருந்து உம்மத்துக்கு இந்த பொறுப்பு சாட்டப்பட்டது என்பதும் உண்மை.